அண்மை செய்தி. விழுப்புரம் புறவழிச்சாலையில் சுற்றுலா பேருந்தின் டயர் வெடித்ததால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. 8 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் புறவழிச்சாலையில் சுற்றுலா பேருந்தின் டயர் வெடித்ததால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து நடந்திருக்கிறது. இதில் காயமடைந்த 8 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ். இப்ப சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்தில் 8 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? காயமடைந்தவர்கள் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் வாகிப் மற்றும் அவருடைய மனைவி உறவினர்கள் 4 பேர் ஹஜ் பயணம் சென்று விட்டு விமானம் மூலம் சென்னைக்கு இன்று அதிகாலை திரும்பி இருக்கின்றனர். இவர்களை வரவேற்று அழைத்து வருவதற்காக உறவினர்கள் சுற்றுலா வேன் மூலம் சென்னை விமான நிலையம் சென்று ஹஜ் பயணம் சென்று விட்டு திரும்பிய 4 பேரையும் அழைத்து கொண்டு சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர் நோக்கி சுற்றுலா வேனில் சென்று கொண்டிருந்தனர். இவர்களது சுற்றுலா வேன் இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பாக விழுப்புரம் புறவழிச்சாலையில் வழுதுரெட்டி பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென சுற்றுலா வேனின் முன்பக்க டயர் வெடித்தது. இதில் நிலை தடுமாறி தாறுமாறாக ஓடிய சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுற்றுலா வேனில் பயணம் செய்த ஹஜ் பயணம் சென்று விட்டு திரும்பிய அப்துல் வாகப், அவரது மனைவி ஆசியா பேகம் உள்ளிட்ட 8 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் விழுப்புரம் தாலுகா போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அங்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்தவர்களுக்கு ஓரளவுக்கு லேசான காயமாக மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா வேனில் பயணம் செய்த அனைவரும் உயிர் தப்பியிருக்கின்றனர். விழுப்புரம் புறவழிச்சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.